நாங்க இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. காலையில் புறப்பட்ட லட்சுமணன் மாலையில் வீடு திரும்பி இருந்தால் அவனுக்கு திருமணமாகி 4 பிள்ளைகளாவது இருக்கும் என கண்ணீர் விடுகிறார் லட்சுமணனின் தாயார். லட்சுமணன் மட்டும் திரும்பி வரவில்லை. புளியங்குளத்தைச் சேர்ந்த 15 பேரும், நாட்டார்குளத்தைச் சேர்ந்த 4 பேரும் உயிரோடு வீடு திரும்பவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் சகதி நிறைந்த வயலுக்குள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனார்கள். அந்த 19 பேரின் மீதும் வாழைத்தார்களால் நிரம்பியிருந்த லாரி கவிழ்ந்து கிடந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூர விபத்து அது. அதுவும் பகல் நேரத்தில் நடந்திருந்தால் கூட ஒரு சிலர் தப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். வயல்வெளிக்குள் சுமார் இரவு 8 மணி அளவில் நடந்ததால் அதிர்ஷ்டம் இருந்தவர்கள் மட்டுமே தப்பிப் பிழைத்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் புளியங்குளத்தைச் சேர்ந்த முருகன். சுமார் 25 வருடங்களுக்கு முன்னர் நடந்ததை இப்போதும் பதட்டத்தோடு விவரித்தார் முருகன். காலைப்பத்தில் ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். 11 மணி மேலே தான் அங்கே உள்ளே போனது. மாங்கோட்டாப்புறம் போனோம். கூட்டு போனது நம்ம புரோக்கர்னு சங்கரன் அவர். அந்த அவங்க உள்ள எங்களை தோட்டத்துக்கு இறக்குனாங்க. உள்ள 2 தார் சமக்கு பிள்ளைகள், 3 தார் 4 தார் சமக்கு பிள்ளைகள் தான். கொஞ்சம் இருட்டும் லோடு முடிஞ்சிட்டு. லோடு காய் லோடு போட்டு பாய் போட்டு முடியாச்சு. அந்த லோடு மெட்ராஸில் எங்கேயாவது அப்படி தான் போவோம். இந்த கொக்கி மெட்ராஸ் போவோம். மித்த கட்டைக்காலாம் கேரளா போவோம். கொக்கினா அந்த காலி இப்படி விட்டு வெட்டுவாங்க. மடல் செவந்து ஒரு அட்டிக்கு காய் போட்டால் அது மேலே ஒரு வீட்டு மடல் போடணும். அப்படி நாங்கள் சரி பாய் முடிஞ்சு வண்டிலாம் முடிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் ஏறணும் எல்லாம் அப்படியே எல்லாம் கட்டி மேலே. அப்போ டைம் முடிஞ்சு போனால் ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். ஊருக்குலேருந்து வெளியே வர்றதுக்கே இருட்டாயிட்டு. அப்போ எல்லா பிள்ளையும் ஏறுதோம். ஏறச்சில் நினச்சி தான் டிரைவரு போகாத எங்களுக்கு தெரியாது, அவர் குடிச்சது எங்களுக்கு தெரியாது. ஏறி விளையாடுவாக்கெலாம். இப்போ நான் என் மச்சனமா ரொம்ப விளையாட்டு போய் இந்த பேம்லாம் இறந்த பேம்லாம் என் கூடயே தான் கிடப்பான். 2 வந்து நம்ம சும்மா எங்களா வயசு இப்போ சின்ன வயசுல எங்கள் பாட்டில் ஆடிக்கிட்டு கேடிக்கிட்டு கிடந்த மேலே. இப்போ அந்த நேரத்தை செஞ்ச மச்சான் கயிற்றுக்குள்ள அந்த கயிறு பாய் போட்டு இழுத்து கட்டியிருப்போம்ல, அப்படி வடகயிறு போட்டு இழுத்து கட்டியிருப்போம். அந்த கடிச்சா அந்த கயிற்றுக்குள்ள நாமளும் 2 காலை உள்ளே விட்டு தான் இருந்தேன். அந்த வண்டி சாய் பண்ணி தான் நாங்கள் கால் எடுத்தது. ஏன்னா சாயுதுன்னு சொல்லி. ரோடும் நல்லதாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல ரோடெல்லாம் நல்ல ரோடை பற்றி பார்த்து கிடையாது. இவன் முதலே வண்டி குளத்துக்குள்ளே போகிற வண்டி தான். ஊர்லேருந்து நிறைய ஏறுதானா ஏறுறது குளம். அந்த இவன் ஊர்லேருந்து வரச்சிலே அப்பவுமே வண்டி கொஞ்சம் தடமாட்டம் கொடுத்துட்டு டிரைவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏடா வண்டி அவன் குளத்துலடா உரப்பாடான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கட்டு அடிச்சிட்டான். வண்டி கிட்ட போய் அந்த சைடு கட்டுமானம் குளத்தை அப்படி இந்த புல்லர் போட்டு கட்டி விட்டுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கட்டுமானம். அவன் குளத்தை கட்டி விட்டுருக்கான். இல்லைடா வண்டி நேராக குளத்துக்குள்ள தான் பாயும். ஆத்திர பார்த்தானடா குளத்துக்குள்ள வண்டி அப்படின்னு நாங்கள் எல்லாம் பேசிட்டு கிடக்கோம். ஆனால் குளத்தை விட்டாலும் எப்படியும் கொஞ்சம் ஓரளவு காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா தண்ணி நீச்சல் அடிச்சிருப்போம். அடுத்த ஒரு சில பிள்ளையை தான் மாட்டி விடுவோம்ல. திருப்புன்னு போயிட்டு இருக்கோம். மெயினில் போயிடுச்சுல எத்தாப்புல ஒரு வண்டி வருது. அப்போ அவன் வண்டி வச்சா நினச்சி நான் ஹெட்லைட் போட்டு அம்மா இது பண்ணான். அப்போ வண்டி அவனும் ஒதுங்கணும் இவனும் ஒதுங்கணும். இவனு 8 மணி 8:30 வச்சுக்க. அது என்ன காரணம்னா அந்த லைன்லேருந்து பைப் லைன் போகுது. இவன் என்ன செஞ்சான், பைப் லைனில் வண்டியை ஒதுக்குனான். வண்டி ஒதுக்கணும் டக்குன்னு பேக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிட்டு. பைப் லைன் பார்த்தீங்களா உட்காரில் வண்டியில் சாயுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். பிள்ளைகள் இந்த கூட பிள்ளை இருப்பாங்க வண்டியில் சாயுது அப்படின்னு சொன்னோம். அப்போ சாயின்னு சொன்னப்பல இல்லை அவன் உயிரை காப்பாற்றிக்காங்கடான்னு சொல்லி நாமலாம் கடவுள் பண்ணி நான் காப்பாற்ற நான் பொழைப்புன்னு எனக்கே இது கிடையாது. சரி ஏதோ மாட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். என் உயிரெலாம் நாமலாம் லட்சுமி எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இந்த என் தங்கச்சின்னு பிள்ளை பிரிமுகம் இருக்கா புஷ்பம், அந்த பிள்ளைலாம் எங்கள் கூட தான் இருந்துச்சு. இல்லை இப்போ விழுந்துரும்லன்னு சொல்லி அந்த அன்றைக்கி வண்டி பல்ட்டி வச்சில் வண்டி உட்காந்துட்டு இல்லை வண்டி சாயின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுன்னா முந்து விழுந்துச்சு பிள்ளைகள். படத்தில் கூட என்ன எப்படி ஸ்லோ சாயுது அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்பீடாக இல்லை, அப்படியே அப்சைட் ஆகுது. அப்படியே ஆகுது. சரி சொல்ல பிள்ளைகள் அப்படியே சரி இதில் அப்பமே அப்படியே மொத்து அந்த உளுந்தப்போ ஏன்னா பிள்ளையில் உழுதுன்னு சொல்லி நாமளாம் மேலே தான் கிடக்கேன். பிள்ளையில் உழுதுன்னு நான் மேலே தான் கிடக்கேன், கீழே வரல, வண்டியில் தான் கிடக்கேன். அப்போ அந்த வண்டி பல்ட்டியாக சுற்றி பார்த்தீங்களா. இப்போ சாய் பிடிச்சாது. அடுத்த பாடி வந்து எப்படி வருது, இந்த தார்பாய் முன்ன தான் வருது, ரோட் சைடு தான் வரும். இப்போ வீல் மட்டும்தான் நம்ம உள் சைடு கிடக்கு. அப்படிம்போது வண்டி 2 3 கணக்கு 1 2 பல்ட்டி தான் வண்டி திரும்புது. அப்படிம்போது இப்போ அப்படிங்கும்போது நான் இப்போ ரொம்ப ட்ரிப்ஸ்லாம் கிடையாது. இந்த இப்படி தான் இதுதான் கரை ரோடு, இதுதான் வயக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி தான் கிடக்கேன். வண்டி வரது என் கண்ணுக்கு தெரியுது. நம்ம மேலே பல்ட்டியாக வருது, நான் கீழே தான் கிடக்கேன். இடா வண்டி நம்ம மேலே வருது பழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே தான் சார் இப்படியே தான் இப்படி மண்ணுக்கு வண்டி இப்படி கால் சைட்டு இப்படி போயிட்டேன். வண்டி இந்த இவ்வளோ தான் உழுது. இவ்வளோ ட்ரிப்ஸ் தான் எனக்கு. நான் தண்ணி இந்த படத்தில் இப்படியே நினைச்சிட்டு பின்னாடி போயிட்டேன். ஆனால் வண்டி வரது எனக்கு தெரியுது. ஏன்னா நம்மளாம் போட்டு அமைக்கணும் அப்படின்னு பார்த்தேன். சரி லாய்க் கூட உடம்பு ஃபுல்லாக செவதி, என் உடம்பு ஃபுல்லாமே செவதி, முள்ளு கில்லாம் அடிச்சிருந்துச்சு. அப்படிங்கும்போது போயிட்டேன்.
அந்த போகிறேன் வண்டி இருந்தாலும் அந்த நான் அந்த படத்தில் எழுந்திரிச்சு சரி பிள்ளைகளை அடிச்சுட்டு போய் பார்க்கேன் சுற்றி வண்டி சுற்றிலாம் வரேன் ஒன்றும் தெரியல டப் இங்கே ஒருத்தனை பிடிச்சி வச்சா அங்கே ஒரு 2 அடிச்சுட்டு விடுங்க எங்கள் முன்னாள் இந்த உயிர் அடிக்கி இப்போ உயிர் சீவஞ்சோட கால் டப்பு டப்புன்னு அடிக்க முடியல தண்ணிக்குள்ள அப்படி போயிட்டுருக்கு ஆனால் சரி ஒன்றும் ஜிம்லையே அப்படின்னு நான் சுற்றி வண்டி இழுக்கு வாய்ப்பு இல்லைலா கொய்க்கலாம் எல்லாம் விழுந்துட்டலாம் ஒரு எல்லாம் விழுந்துட்டாங்க காய்கெல்லாம் ஒன்றுமே ஒரு பிட்டு வெளியே வரல எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது காயத்தொட்டு எதுவுமே வெளியே வரல எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது மக்கள் தான் கீழே விழுந்து கிடக்காங்க நான் வண்டி சுற்றி வச்சா எழுக்கு என்ன முடியல நானும் படத்தில் இருந்து அலையுதேன் ஒன்றும் ஜெம்மில்லை அந்த அன்றைக்கி அந்த லதாங்கிறது ஒரு பிள்ளை என் மச்சினை இவங்க தான் என் மச்சினை பக்கத்தில் தான் லதா பிள்ளைலாம் கிடந்துச்சு நான் அப்படியும் என் மச்சினெலாம் இப்போ நான் கை கொடுத்து பிடி தான் செஞ்சேன் லட்சுமணலாம் பிடிச்சேன் அதான் லதா பிள்ளைன்ட்டு பேச்சு கொடுத்தேன் இவன் வந்து வசமாக கொக்கி வந்து மாட்டிக்கிட்டு இந்த ஊக்கு கரு பார்த்தீங்களா சைடு பாடியில் அந்த கொக்கி வந்து இவன் முதில் வந்து குத்திக்கிட்டு இவன் கிடந்து குப்பரை தான் கிடந்த மல்லாக்கெல்லாம் கிடையாது குப்பரை கிடந்தது லதாங்க பிள்ளையும் குப்பரை தான் கிடந்துச்சு அது இது லதா பிள்ளை இப்படி கிடந்து அந்த பையன் இப்படி தான் கிடப்பான் அப்படி தான் கிடந்தாங்க ஆனால் இழுத்து பார்த்தோம் ஒப்பேரில் அது என் மச்சன் நான் எனக்கு சொந்த அத்தமுவேன் வேறெல்லாம் கையை உள்ளே விட்டு பார்த்தேன் என் பாசத்தில் அந்த மாப்பிள்ளை மச்சான் நான் பழைக்க மாட்டேன் மச்சான் அந்த பிள்ளை மட்டும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டான் ஆனால் அந்த பிள்ளை அந்த பையன் பக்கத்தில் எடுத்து அந்த பிள்ளை படி கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்ற முடிஞ்சிச்சு ஆமாம் எல்லாம் ஒன்றா இருந்த பிள்ளைகள் தான் நான் பிழைக்க முடியாது நீங்கள் பிழைச்சிக்கன்னு சொல்லி தள்ளி விட்டு உலகத்திலே தள்ளி விட்டுருக்காங்க அது எல்லாம் பக்கத்துலேயே வந்து மாட்டிக்கிட்டு இப்போ நாமளும் பிழைப்படும் கூட நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையிலாம் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என தனது மண்ணின் கதைகளை தொடர்ச்சியாக சினிமாவாக எடுத்து வரும் இயக்குனர் மாரி செல்வராஜின் புதிய படம்தான் வாழை. வாழை மரத்தோடு பின்னிப் பிணைந்தவர்களின் உருக்கமான கதையை பதிவு செய்திருக்கிறது வாழை திரைப்படம். இப்படம் வெறும் கற்பனை கதை அல்ல, அது நடந்த கதை. உறவுகளின் இழப்புகளைத் தாண்டி பள்ளி மாணவர் ஒருவரின் தியாகம்தான் வாழை திரைப்படத்தை எடுப்பதற்கு மாரி செல்வராஜை தூண்டியது என்கிறார்கள். நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். இங்கிருந்து சற்று தூரத்தில்தான் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் இருக்கிறது. புளியங்குளம் ஊருக்குச் செல்லும் வழியில் சாலையின் இருபுறமும் மத்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தார் சுவரெழுப்பி கம்பிகளால் தடுப்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதாவது ஆதிச்சநல்லூர் தொல்லியல் பகுதி வழியாகத்தான் நாம் புளியங்குளம் பகுதிக்கு செல்ல முடியும். இடதுபுறம் இருக்கும் இந்த பரம்பில்தான் தமிழர்களின் 3300 ஆண்டு சரித்திரம் புதைந்து கிடக்கிறது. அந்த பொக்கிஷத்தின் அடிவாரத்தில் இருக்கும் ஊர்தான் புளியங்குளம். ஊருக்குள் நுழைந்ததுமே கிராமத்து வாசனை அடிக்கத் தொடங்கிவிட்டது. பைக் ஒன்றில் வந்த வாலிபர் ஒருவர், யார் நீங்கள், உள்ளூர் போல தெரியலையே என விசாரிக்கத் தொடங்கினார். அந்த ஊருக்கே உரிய விசாரிப்பு அது. ஆனால் நாங்கள் அவரைப் பற்றி விசாரித்தோம். குறிப்பாக அவரது பைக்கின் முகப்பில் ஒரு சிறுவனின் படத்தை ஒட்டியிருந்தார். சென்னையில் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அர்ஜுனனிடம் யாருக்காக அண்ணா பதக்கத்தை வழங்கி கௌரவித்தாரோ அதே லட்சுமணன் படம்தான் அது. இது போட்டோ யாரு? போட்டோ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா கூட படித்தாங்க, அப்பா கூட ஒன்றா தான் இருந்தாங்க. ஒரே தெரு பக்கத்து வீடு. அவன் இறந்தது எங்கள் அப்பாவுக்கு தாங்க முடியல, அதனால ஃபோட்டோ வச்சுட்டு. எதுக்கு தாங்க முடியல? ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டு இழந்தானா. என்ன சொல்லுவார் உங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்டை பற்றி? நிறைய சொல்லியிருக்காரு. நான் 3 உயிரை காப்பாற்றி தாங்க உயிரை கொடுத்துருக்காரு. இந்த பைக் பயனற்று போய் புது பைக்கை வாங்கினால் கூட அதிலும் லட்சுமணனின் புகைப்படம்தான் இடம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டுச் சென்றார் அந்த இளைஞர். லட்சுமணனின் பெற்றோரை சந்திக்க ஆவலாக இருந்தோம். மீண்டும் ஊருக்குள் பயணித்து லட்சுமணனின் வீட்டை அடைந்தோம். ஓட்டு வீடு, மண் சுவர். வீட்டை கட்டி 50 வருடங்களாவது இருக்கும். அங்கே அவரது அம்மா இருந்தார். லட்சுமணனின் தந்தை அர்ஜுனன் அங்கு இல்லை. என் மகன் இல்லாத உலகத்தில் எனக்கு மட்டும் என்ன வேலை என்று மகன் இறந்த மறு வருடமே அர்ஜுனனும் போய் சேர்ந்துவிட்டார். நாம் தேடி வந்த அண்ணா பதக்கத்தை லட்சுமணனின் தாயார் மிகவும் பத்திரமாக வைத்திருந்தார். லட்சுமணனின் தியாகத்தை நினைவுபடுத்தும் ஒரே ஆதாரமாக இந்த பொக்கிஷம் இருப்பதாகச் சொன்னார் அவரது தம்பி சுப்பிரமணியன். லட்சுமணனைப் பற்றி பதிவு செய்ய வந்திருக்கிறோம் எனக் கூறியவுடன் அந்த தாய் லக்ஷ்மணனின் புகைப்படத்தை கையிலெடுத்து அழத் தொடங்கிவிட்டார். படிச்சுக்கிட்டு இருந்தவனா வேலைக்கு போனால் ஒரு நாளையே வீட்டில் இருக்க மாட்டான். என்னத்தையாவது வேலைக்கு போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒத்திலே வெட்டுவான், பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த உழைப்பாடி.
அப்பதான் போயிட்டான். புளியங்குளத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் பண்டாரத்தி தம்பதிக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். இதில் 3ஆவதாகப் பிறந்தவர்தான் லட்சுமணன். குழந்தை பருவத்தில் இருந்தே லட்சுமணன் மிகவும் துடிப்பானவராக இருந்தார். பள்ளிக்குச் செல்லும் நேரம் தவிர மீதமிருக்கும் நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு உதவியாக வேலைக்கும் சென்று வந்தார். அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் சண்டை வந்தால் பிள்ளைய அடிச்சு விட மாட்டான், தொட விட மாட்டான். பாசகர் எதுனாலும் வாங்கி கொண்டு போட்டுருவோம். ஒரு நாள் வேலை 5 ரூபா 3 ரூபா தான் டவுன் பஸ்ஸுக்கு. அது 5 ரூபா கொடுத்தோம், 2 ரூபாய் கொண்டு வந்து மறுநாள் 1 ரூபா தான் கேட்போம். ஒரு பண்டம் வாங்க மாட்டோம், ஒன்று வாங்க மாட்டோம். அப்படி விட்டுட்டு ராத்திரி ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது. நினச்சி நினச்சி செமந்து 3 சீட்டு பிடிச்சான். அந்த ரூபாயும் வாங்க விட மாட்டேன்ட்டான் இந்த மக்கா. நம்ம புதுசிலே போய்ட்டு அந்த ரூபா வேண்டாம்னு விட்டுட்டோம். இவன் செத்துட்டான், அந்த ரூபா நமக்கு எதுக்குமாவும் 50,000 கட்டியிருக்கான், வேண்டாம்னு விட்டுட்டானு. லட்சுமணன் பேர் விட்டுருக்கான், பிள்ளைகளுக்கு போகிறான், பேத்தி பேரமாக இருக்குது. ஆமாம், லட்சுமணன் 2 பேர் விட்டுருக்கான். ஏமா மூத்த 3 பேர் விட்டுருக்கான். இவன் பேத்திக்கு பிள்ளை பேர் வந்து விஜயலட்சுமி விட்டுருக்கேன். 8 பேர் விட்டாச்சு அவன் பேர். அன்றைய புளியங்குளம் என்பது கூலி வேலை செய்பவர்களால் நிரம்பி இருந்தது. புளியங்குளத்தைச் சுற்றிலும் வாழை விவசாயம் செழித்திருந்தது. ஊரின் வடபுறத்தில் தாமிரபரணி ஆறு பாய்வதால் கரையின் இருபுறத்திலும் கருங்குளம் தொடங்கி திருச்செந்தூர் வரை எங்கு பார்த்தாலும் வாழை விவசாயம்தான். வாழைத்தார்களை சுமந்து லாரிகளில் ஏற்றுவதில் கைதேர்ந்தவர்கள் என புளியங்குளத்து மக்களைச் சொல்வார்கள். சுற்றுவட்டாரப் பகுதியில் எங்கு வாழைத்தார்களை வெட்டிக் கொண்டிருந்தாலும் அங்கே புளியங்குளத்து கிராமத்து மக்கள் அவற்றை சுமந்து செல்வதை பார்க்க முடியும். சிறுவனாக இருந்த லட்சுமணன் வார இறுதி நாட்களிலும் பள்ளி விடுமுறை நாட்களிலும் வாழைக்காய் சுமக்கச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். காய் சமைக்க தான் போனால் சாப்பாடு வச்சு கொடுத்து விட்ருக்கேன். சாப்பாடு மற்ற யார்ட்டு பார்க்கல, திரும்பியே பார்க்கல. காய்கறி சாப்பாடு தான் போய் வச்சு கொடுப்பேன். எதுனாலும் வத்தலாம் தூக்கிட்டு போயிடுவான். அதெல்லாம் சாப்பாடு கறி புளியே கேட்க மாட்டான். ஊருக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். 2 பையன் கூட சேர்ந்து சாப்பாடு 2 சட்டியும் கொடுத்து விட்டு போச்சுனேன். தெரியவே இருந்து 2000 ஆண்டு வாக்கில் வீடுகளில் பரவலாக தொலைக்காட்சி கிடையாது. மக்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பேசிக்கொள்வதும் கூடி நின்று விளையாடுவதும் தான் பொழுதுபோக்காக இருந்தது. ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழைத்தார் சுமக்கச் செல்வது புளியங்குளத்து மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது. வாழைக்காய் சுமக்கச் செல்ல வேண்டும் என்றால் உற்சாகம் கரைபுரண்டு ஓட லாரிகளில் தாவி ஏறிக்கொள்வார்கள். தினமும் 10 லாரிகளாவது இப்படி ஆட்களை ஏற்றிக்கொண்டு வாழைத் தோட்டங்களுக்குச் செல்லும். அப்படித்தான் 1999ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் லட்சுமணன் உள்ளிட்ட 40 பேருடன் புறப்பட்ட லாரி ஒன்று ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேட்மா நகரம் பகுதிக்குச் சென்றது. 10-11 மணிக்கு தான் ராத்திரி தெரியும் இறந்துட்டான்னு சொன்னாங்க. வண்டியில் யார் சொன்னா உங்களுக்கு? ஆள் நமக்கு பையனும் நிறைய போயிடுச்சுலா, அவனு வந்து சொன்னானுவா. அப்போ ஒரு ஆள் சொல்லிட்டு அவன் இறக்கலை, உசுரோட கிடக்காமட்டாவா. நாங்கள் இங்கேருந்து போனோம். அதுக்குள்ளே அவன் மேலே ஒரு கோரப்படல, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர போய் தான் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு போனோம், உள்ள விட மாட்டேன்ட்டானுவா. அதுக்கு எனக்கு நான் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், தலைக்கு ஒரு பக்கம் சோமில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாவங்கள. சோமில்லாமல் போயிட்டு பிள்ளைய பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டு. என் மாவா ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருந்துச்சு. எல்லாருமே 3 பேர் 3 ஆஸ்பத்திரிக்கு கொண்டு பிறச்சது கூட தெரியாது. வந்து இறக்குன்னு போயிட்டோம். லாரியானது 3 முறை புரண்டதால் லாரி மீதிருந்து தள்ளி விழுந்தவர்களைத் தவிர மற்றவர்கள் லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்டார்கள். கீழே விழுந்தவர்களும் உடனடியாக எழுந்து செல்ல ஈரமாக இருந்த நெல் வயல் இடம் கொடுக்கவில்லை. சில வினாடிகளில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. புளியங்குளத்தில் இருந்த லட்சுமணன் உள்ளிட்ட 15 பேரின் உடல்களும் திருநெல்வேலி செல்லும் சாலையில் வலதுபுறத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. மொத்த ஊரும் கண்ணீரில் மிதந்த நாள் அது. எந்த வாழை அவர்களுக்கு அதுவரை சோறு போட்டதோ அதே வாழைத்தார்களின் அடியில் சிக்கி 15 பேர் இறந்து போனதை ஊர் மக்களால் இன்று வரை நம்ப முடியவில்லை. வாழைப்படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜின் சகோதரி ஒருவரும் இந்த விபத்தில் இறந்து போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் உயிரை கொடுத்து 3 பேரை காப்பாற்றிய லட்சுமணன் என பள்ளி மாணவர் லட்சுமணனின் கல்லறையின் கல்வெட்டு ஊர் மக்களால் வைக்கப்பட்டிருந்தது. வாழும்போது லதா,
கண்ணன், சுரேஷ் ஆகிய 3 பேரை காப்பாற்றிய லட்சுமணன் இறந்த பின்னரும் கன்னி தெய்வமாக இருந்து தங்களை காப்பாற்றி வருவதாகச் சொன்னார் லட்சுமணனின் தாயார். நான் பிழைக்க மாட்டேன், நீ பிழைச்சிக்கான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு சேர்த்துனா 3 பேத்துக்கும் பிள்ளைகள் இருக்குது. இப்போ நீ தள்ளி விட்ட ஆளுக்கு 3க்கும் குழந்தை இருக்குது. பிள்ளைகளும் வயசுக்கு வந்துட்டு நமக்கு வைத்தியச்சதாக இருக்குது பார்க்க. இந்த இருக்க வேலை இவன் தான் நல்ல பையன் எனக்கு. ஆனால் யார்ட்டையும் பார்க்க மாட்டானு, நல்ல பாசமாக இருப்பான். அம்மா அம்மான்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கார் பொண்ணு வீட்டுக்கார் வந்து கல்யாணம் முடிக்கணும்னாவா அடுத்த மாதம் பார்ப்போம்னே. நீ தாலி ஓடி போனோன்னா ஒன்றும் போட வேண்டாம், ஒரு சேலை மட்டும் எடுத்து நாங்கள் தாலியெல்லாம் கட்டிக்கிடுவோம். பாம்பைக்கு கூட்டி போகிறோம்னு வந்தாவோ 2-3 நாளைக்கு முன்னால். அப்போ 2 நாள் ஆகட்டும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். முதல் நாள் சொல்லி போயிருக்கா, மறுநாள் இப்படி ஆகி போயிடுச்சு. சம்பவம் இப்போ கஷ்டப்பட்டால் இந்த கஷ்டத்தை நீக்குதான். கஷ்டம் நீக்கினா இப்படி கவலைப்பட்டு இப்படி இருந்தோம்னா ஏமா கவலைப்படுதேன் நான் நீக்குதம்ட்டு நீக்கிடுவாங்க. காய்ச்சல் நின்று சின்னார் போட்டோம்னா. லட்சுமணனின் தம்பியான சுப்பிரமணியன் அண்ணனின் புகைப்படத்தை வீட்டில் வைத்து பூஜை அறை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். தினமும் அண்ணனுக்கு பூஜை நடத்தி வருவதால் என்ன கஷ்டம் வந்தாலும் அண்ணன் துணை இருப்பதாக கூறுகிறார். ஆம் நண்பர்களே, லட்சுமணன் இன்று தெய்வமாகிவிட்டார். அதிலும் பழிவாங்கும் தெய்வமோ உயிரை எடுக்கும் தெய்வமோ அல்ல, அள்ளி அள்ளி கொடுக்கும் தெய்வமாகிவிட்டான் என்கிறார் அந்த தாய். சூடஞ்சாம்பலன் கொளுத்தி திருநாள் போட்டோம்னா காய்ச்சல் நின்றுடும். 2-3 பேத்துக்கு வாக்கு விட்டு குழந்தைகள் இருக்குது. கொழுக்கு ஜெயிலப்பா 2 பால் வாங்கி நினச்சோம்னா சாவல் ஆகிடும். தெய்வமாக இருக்கேன் எங்களுக்கு வீட்டில். எங்கே போனாலும் கும்பிடாமல் போக மாட்டோம். ஒரு பிள்ளை பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் எப்போ தேர் விடுதம்பா எனக்கு நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். கபடி கச்சின்னு அடிச்சிச்சு. திருநாள் போட்டோம், பிள்ளை பிறந்துட்டு. 1999 19 பேரை பலிகொண்ட விபத்து புளியங்குளத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த சம்பவத்துக்குப் பிறகு சிறுவர்கள், மாணவர்கள் வாழைத்தார் சுமக்கச் செல்வதை நிறுத்திவிட்டார்கள். அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து மேற்படிப்பை நோக்கி நகர்ந்து விட்டார்கள். அவர்களில் மாரி செல்வராஜும் ஒருவர். காலப்போக்கில் பெரியவர்கள் கூட வாழைத்தார் சுமக்கும் கூலியாகச் செல்வதை குறைத்து விட்டார்கள். அன்று 1 ரூபாய் கூலிக்காக மொத்த ஊரும் வாழைக்காய் சுமக்கச் சென்றது. இன்று 1 வாழைத்தாரை சுமந்து செல்ல 15 ரூபாய் கூலி கிடைக்கிறது. ஆனால் சுமப்பதற்குதான் ஆள் இல்லை. புளியங்குளத்திலிருந்து 10 லாரிகள் புறப்பட்ட இடத்தில் இன்று ஒரு குட்டி யானையை நிரப்பக்கூட ஆட்கள் செல்வதில்லை என்பது நிஜம். அதற்குப் பின்னால் இருப்பது இதோ இந்த கல்லறைகள்தான்.